கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். பீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரஸ்ட் சார்பாக உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். சென்ற வருடம் கொடுத்த வாக்குத்தத்தம், நான் உன்னை காக்கும்படிக்கும் உன்னை ரட்சிக்கும்படிக்கும் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாங்க. நம்மளை பழைய வருடம் 2024 வருடம் முழுவதும் காத்து நம்மளை ரட்சித்து இம்மட்டும் ஆண்டவர் வழி நடத்தி வந்தாங்க. இந்த புதிய வருஷத்தை காண செய்த தேவாதி தேவனுக்கு கொடி ஸ்தோத்திரம் செலுத்துவோம். இப்பொழுதும் இந்த புதிய வருடத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் முதலாவது நாம் அவருடைய பாதத்தில் ஸ்தோத்திர பலி செலுத்தி அவரை நாம் ஆராதனை செய்வோம். சரிதானா? இப்போ நம்ம ஆண்டவரை நம்ம வொர்ஷிப் பண்ண போகிறோம். சரியா? எல்லாரும் முழு மனதோடு ஒரு மனதோடு இந்த புதிய வருஷத்துக்குள்ள வர்ற நாம் கர்த்தரை ஆராதித்து நாம் கடந்து செல்வோம். அப்படியே நாம் கர்த்தரை ஆராதிப்போமா? ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. எடுத்தீர் என்னையும் உமக்காக, எடுத்தீர் என்னையும் உமக்காக. கொடுத்தீர் உம்மையும் எனக்காக. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. கண்ணின் மணி போல் காத்திரே, எம்மை துதியே துதியே துதித்திடுவே. கண்ணின் மணி போல் காத்திரே, எம்மை துதியே துதியே துதித்திடுவேன். அண்ணலே உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே. அண்ணலே உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே. மன்னாயமக்கும் நீதாமே, மன்னாயமக்கும் நீதாமே. என்னாலும் எங்கள் துணை நீரே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திர பலி என் அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி என் அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. பலன் தந்தீரே நன்றி ஐயா, பலன் தந்தீரே நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி என் அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. அன்பு கொந்தி நன்றி ஐயா, அன்பு கொந்தி நன்றி ஐயா. அரவணைத்தீ நன்றி ஐயா, அரவணைத்தீ நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி என் அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. பிதாவே ஆராதிக்கின்றேன், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றேன். ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம்,
அன்பு செய்கின்றோம். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வி. ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வி. கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவேன். அப்படியே ஆண்டவரை நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்படியே துதிப்போம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. சென்ற வருடம் முழுவதும் கண்மணியை போல பாதுகாத்தீங்களே, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. யெகோவா ஈரேயா, எல்லாத்தையும் நீங்க பார்த்து கொண்டீங்களே, தோத்திரம் தோத்திரம் தோத்திரம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் போதுமானவராயிருந்தீர், எங்களை பாதுகாத்தீங்களே, ரட்சித்தீர், எங்களை விடுவித்தீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு நன்றியோடுமை துதிக்கிறோம். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்த்து நன்றியோடுமை துதிக்கிறோம். இந்த புதிய வருஷத்துக்குள்ளாக நாங்கள் ஆண்டவரை உம்மை ஆராதித்து உம்மை துதித்து நாங்கள் கடந்து செல்கிறோம். நீ நல்லவர், நீ நல்லவர், நீ வல்லவர், நீ சர்வ வல்லவர். எங்களோடு கூட இருந்தீங்க அப்பா. மரணத்தின் பள்ளத்தாக்கில் இருந்து எங்களை தூக்கி எடுத்தீங்க ஆண்டவரே. கண்ணீரின் பள்ளத்தாக்கை உருவ நடக்க கிருபை கொடுத்தீங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. வியாதியில் இருந்தோம், வேதனையில் இருந்தோம், எல்லாவற்றிலும் எங்களை விடுவித்தீர், எங்களை தப்புவித்தீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கோழி தன் குஞ்சுகளை ஆண்டவரே சென்றிலே மறைத்துக் கொள்வது போல எங்களை அப்படியே நம்முடைய செட்டைகளை மறைச்சு வச்சு பாதுகாத்தீங்களே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. எங்களுடைய போக்கையும் எங்கள் வரத்தையெல்லாம் பாதுகாத்தீங்களே. நன்றி நன்றி. இந்த புதிய வருஷத்தை நாங்கள் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம், உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற கர்த்தர், இந்த வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி தாங்க தாங்கப்பா. நன்றியோடு நன்றியோடுமை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீ சர்வ வல்லவர், நீ சர்வ வல்லவர். நீ யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற கர்த்தர். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. யெகோவா ஷம்மா, எங்களோடு கூட இருக்கீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன் என்று சொன்ன கர்த்தர், இந்த வருடம் முழுவதும் போதித்து நடக்க வேண்டிய வழி எங்களுக்கு காட்டுங்க. எங்கள் மீது உமது கண்ணை வைத்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லுங்க. உடைய வாக்குத்தத்தத்தின்படி எங்களை வழி நடத்துங்க. நல்ல ஆலோசனை தந்து எங்களை தாங்கி நடத்த முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு பிரியமானது இந்த வருஷத்துல செய்ய கர்த்தர் கிருபை தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். யெகோவா ரஃபாயா இருங்கப்பா, யெகோவா ராயா இருந்து நல்ல மேய்ப்பனாய் எங்களை வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ரே காராதா ரபஷா பாபா. இந்த வருடம் முழுவதும் ஆண்டவரே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்தணும், உம்மை மகிமைப்படுத்தணும். உங்க நாமம் எங்கள் மூலமாய் மகிமைப்படணும். ரே காராஷா காதரபா. அந்தகார சக்திகளின் வல்லமைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்படுவதாக. இந்த புதிய வருடம் புதிய காரியங்களை செய்வீராக. தோற்று போனது கீழாக நீ நசுக்கி போட்டதாக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஒன்றும் சேதப்படுத்தாது என்று சொல்ல கர்த்தர், இந்த வருடம் முழுவதும் எங்களை ஒன்றும் சேதப்படுத்தாதபடி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். நன்றியோடு நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. நீ துதிக்க பார்த்துட, துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறேன் தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு நன்றியோடுமை துதிக்கிறோம். இரண்ட சராசரங்களை ஆளுகை செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. நிரோஜரீகம் பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. எங்கள் உள்ளங்களை எங்கள் இல்லங்களையும் கர்த்தர் நாளிலே ஆளுகை செய்வீராக. உம்முடைய ஆளுகைக்குள்ளாக எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். தொடர்ந்து நீர் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமென், ஆமென். இப்பொழுது நாம் கர்த்தரை ஆராதித்தோம். இப்போ நம்ம ஜெபத்தோடு இந்த புது வருஷத்துக்குள்ளாக செல்ல இருக்கிறோம். இப்பொழுது நம்முடைய தேசத்துக்காக, நம்மளுடைய ஊழியங்களுக்காக, எல்லாருடைய குடும்பங்களுக்காக இப்போ ஜெபிக்க போகிறாங்க. நம்ம தொடர்ந்து ஜெபிக்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, கர்த்தர் கிருபையாய் இம்மட்டும் நம்மளை காத்து ஆதரித்தார், புதிய ஆண்டை காண உதவி செய்தார். அதற்காக கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். இப்போது நம்ம ஜெப நிலையிலே இருந்து இருதயத்தை ஒருமுகப்படுத்தி தேவாதி தேவனிடத்திலே நம்முடைய புதிய வருடத்தை தேவன் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படி நம்ம ஜெபிக்கலாம். ஜெபம்.
கவனமாக நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் இருதயத்தை ஊற்றி ஜெபிப்போம். நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. தேவாதி தேவனே, கடந்த ஆண்டில் எத்தனையோ தீமைகளுக்கும் ஆபத்துகளுக்கும் எங்களை விலக்கி காத்த தயவுக்காக உமக்கு கொடாகொடி ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. கூட இருந்தீங்க ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தாங்குனீங்க ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்தீங்க ஐயா ஆண்டவரே, குடும்பத்தின் தேவைகளை சந்தித்தீர் ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா ஆண்டவரே. பிள்ளைகளை ஆசீர்வதித்து தந்தீங்கப்பா, போக்குவரத்தை பாதுகாத்து தந்தீங்கப்பா, உமக்கு நன்றி அப்பா. எங்களுடைய தேவைகளை சந்தித்தீங்க ஆண்டவரே. ஐயா, தீமைக்கு எங்களை விலைக்கு காத்தீங்க, கொள்ளை நோக்கி எங்களை விலைக்கு காத்தீங்க. நீங்கள் செய்த எல்லா கிருபைக்காக ஸ்தோத்திரம். எத்தனையோ விபத்துகள், ஆபத்துகள், மரண நேரங்கள் வந்த போதிலும் எல்லாவற்றுக்கும் விலைக்கு எங்களை காத்து புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கத்தக்கதாக நீர் தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இப்போது இந்த புதிய ஆண்டுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த புதிய ஆண்டு எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்கப்பா. உம்மை நம்பி நாங்கள் ஆரம்பிக்கிறோம் ஐயா. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. உம்முடைய பாதத்திலே எங்களையும் ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த புதிய ஆண்டு எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஐயா ஆண்டவரே. தீங்குக்கு எங்களை விலைக்கு காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் ஜெபத்தோடு ஆரம்பித்து ஜெபத்தோடு முடிக்க நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. குடும்பத்தின் பிள்ளைங்களை பாதுகாத்து தாங்கப்பா, குடும்பத்தின் தேவைகளை ஆசீர்வதித்து தாங்கப்பா. வீண் செலவுகள், வியாதிகள் ஆண்டவரே, கொள்ளை நோய்கள் வராதபடிக்கு ஆண்டவரே எங்களை ஆபத்துக்கும் தீமைக்கு நீங்கள் விலக்கி காக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஐயா. யாரிடத்திலே போவோம் ஆண்டவரே? எங்கள் குடும்பத்தை சுற்றி வேலி அடைங்கப்பா. யோவின் குடும்பத்தை சுற்றி வேலி அடைத்த தேவன் நீர் அல்லவா ஆண்டவரே. ஐயா, எங்கள் குடும்பத்தை சுற்றி நீங்கள் வேலி அடைத்து ஆண்டவரே நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் மனம் திரும்பட்டும் ஐயா. ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனை பிரியப்படுத்தட்டும் ஐயா. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களும் வீடுகளுக்குள்ளே வரக்கூடாது ஆண்டவரே. ஐயா, தீமைக்கு விலைக்கு காத்துக்கொள்ளுங்க, ஆபத்துக்கு விலைக்கு காத்துக்கொள்ளுங்க, விக்கினங்களுக்கு விலைக்கு காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. எங்கள் குடும்பமானது கர்த்தருக்கு ஏற்ற குடும்பமாக நான் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி ஐயா, பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க, மருமக்கமார் ஒவ்வொருவரும் ஆண்டவரே கர்த்தரை சேவிக்கிற பிள்ளைகளாக, கர்த்தரில் மேல் முழு நம்பிக்கையும் வைக்கிற குடும்பமாக மாற்றுங்கப்பா. காலை மாலை ஜெபத்தை ஆசீர்வதித்து தாங்க ஆண்டவரே. தெய்வ பயத்திலேயே குடும்பம் கட்டப்படட்டும் ஐயா. கண்மலையாகி கிறிஸ்துவின் மீது குடும்பம் கட்டப்படட்டும் ஐயா. உம்முடைய வருகைக்கு தகுதியுள்ள குடும்பமாக எங்கள் குடும்பங்களை நீங்கள் ஆசீர்வதித்து தாங்க ஆண்டவரே. எங்கள் தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். நீர் இந்த தேசத்திலே நாங்கள் பிறக்கும்படி நீர் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணின அந்த இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம் ஐயா. தெய்வ பயமில்லாத, தேவனை தெரியாத எத்தனையோ தேசங்கள் இருக்கிறது ஐயா. ஆனாலும் எங்களை ஒரு நல்ல தமிழ்நாட்டிலே இந்திய தேசத்திலே, தமிழ்நாட்டிலே ஆண்டவரே நல்ல கிறிஸ்தவ சமுதாயத்திலே பிறக்க வைத்திருக்கிறீர் ஐயா. அந்த நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்ற ஆண்டவரே இன்னும் பரிபூர்ணமாய் பின்பற்ற உதவி செய்யுங்க ஐயா. எங்கள் தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தை தீமைக்கு விலைக்கு காத்துக்கொள்ளுங்க. பல நாடுகளிலே யுத்தங்களையும் செய்திகளையும் நாங்கள் கேள்விப்படுகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, எங்கள் தேசத்துக்கு இறங்குங்க ஐயா. சமாதானங்களை கட்டளையிடுங்க. எதிராளிகள் கையிலிருந்து, தீமையான நோக்கங்களிலிருந்து ஐயா, சத்துருவின் கரத்திலே இருந்து எங்கள் தேசத்தை காத்துக்கொள்ளுங்க. எங்கள் தேசத்தை ஆளுகிறவர்கள் நீதியோடு நியாயத்தோடு ஆளுகை செய்யட்டும் ஐயா, ஆளுகை செய்யட்டும் ஐயா ஆண்டவரே. காலங்கள் கடந்து கொண்டு போகிறது ஆண்டவரே. அநியாயங்களும் அக்கிரமங்களும் பெருகாதபடிக்கு ஆண்டவரே ஐயா, தேசத்தை நீர் அழியாதபடிக்கு ஐயா. ஐயா தேவனே, பிள்ளைகள் ஆண்டவரே, தேசத்தை ஆளுகிறவர்கள் ஆண்டவரே நீதியோடு நியாயத்தோடு ஆளட்டும் ஐயா. எங்கள் தேசத்தை தீமைக்கு விலைக்கு காத்துக்கிடுங்க ஆண்டவரே. ஐயா, பெரிய ஆண்டவரே கொள்ளை நோய்களோ ஆண்டவரே, ஆண்டவரே சேதங்களோ ஆண்டவரே, ஆண்டவரே புயல் காற்றுகளோ ஆண்டவரே, கனமழைகளோ வந்து ஆண்டவரே தேசத்திலே மக்களை அழிக்காதபடிக்கு ஆண்டவரே, தேசத்தின் பொருளாதாரத்தை நஷ்டப்படுத்தாதபடிக்கு ஐயா எங்கள் தேசத்துக்கு நீர் இரக்கம் பாராட்ட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஐயா. இறங்குங்க ஐயா, இறங்குங்க ஐயா ஆண்டவரே. ஆண்டவரே, வீணான ஆண்டவரே அழிவுக்கு விலைக்கு காத்துக்கொள்ளுங்க. மக்கள் ஜெபிக்கட்டும், கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்யட்டும் ஐயா ஆண்டவரே. பாவமான காரியங்களையும் அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் செய்து தங்களுக்கு தாங்களே ஆக்கினை வருவித்து கொள்ளாதபடிக்கு ஐயா, தேசத்தின் தலைவர்களும் தேசத்தின் ஒவ்வொரு அதிகாரிகளும் ஆண்டவரே, முக்கியமானவர்களும் ஆண்டவரே, நீதியின்படி ஆண்டவரை நடக்க, நீதியின்படி நியாய்ந்திருக்க, நீதியின்படி தேசத்தை நடத்த, திட்டங்களையும் தீர்மானங்களையும் எடுக்க எங்கள் தேசத்துக்கு முடிய இரக்கத்தை கட்டளையிடுங்க. தேசத்துக்கு முடிய பாதுகாப்பை கட்டளையிடுங்க ஆண்டவரே. உடைய கரத்திலே தருகிறோம் ஆண்டவரே. கொள்ளை நோய்கள் வேண்டாம். ஒரு காலத்தில் ஆண்டவரே கொரோனா கொள்ளையினாலே எத்தனையோ அழிவுகளை சந்தித்தோம் ஆண்டவரே. இனி இருக்கும் காலங்களிலே உடைய கிருபைகள் பெருகட்டும் ஆண்டவரே. தேசத்திலே இருக்கிற ஒவ்வொரு மக்களும் சும்மா சுகத்தோடும் பலத்தோடும் ஆசீர்வாதத்தோடும் உலகத்தில் வாழக்கூடிய நல் வாய்ப்புகளை நீங்கள் கட்டளையிட வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
ஐயா அதிகமான விபத்துகள் வருகிறது ஐயா. அந்த விபத்துகளுக்கு ஆண்டவரே நீங்கள் விலைக்கு காக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்திலே ஆண்டவரே கர்த்தாவே குடி வெறி ஆண்டவரே கஞ்சா போன்ற காரியங்கள் ஆண்டவரே பெருகாதபடிக்கு ஆண்டவரே ஐயா நீங்கள் இறங்குங்கப்பா. யாரிடத்திலே போவோம் ஆண்டவரே. ஆண்டவரே பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் கூட ஆண்டவரே கஞ்சா குடிக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிறோமே ஐயா. இறங்குங்கப்பா. சாராய கடைகளை மூடி தாங்கப்பா. தீமைக்கு மக்களை விலைக்கு காத்து தாங்கப்பா ஆண்டவரே. ஆண்டவரே இந்த கொடிய ஆண்டவரே பாவத்துக்கு மக்களை விலைக்கு காத்து தாங்கப்பா. வாலிபர்கள் அதில் சிக்கிக்கொள்ளக்கூடாது ஐயா. குடும்ப தலைவர்கள் ஆண்டவரே அதில் சிக்கிறதுனாலே ஆண்டவரே குடும்பங்களுக்குள்ள எவ்வளவு சமாதான குறைவையா. குடிவெறியிலே இருக்கிற மக்களை பழக்கத்திலே இருக்கிற மக்களை தப்புவீங்க ஆண்டவரே. உம்மால முடியும் ஆண்டவரே. எத்தனை குடும்பங்கள் ஐயா எங்கள் அப்பா குடிக்கிறார்களே என் கணவன் குடிக்கிறார்களே என்று வேதனைப்படுகிறார்கள் ஆண்டவரே. இந்த குடிய பழக்கத்திலே உள்ள மக்களை இந்த குடியை வெறுக்க பண்ண வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் தேசத்திலே செய்யப்படுகிற ஒவ்வொரு ஊழியங்களையும் ஆசீர்வதிக்கப்படுங்க. ஆசீர்வதித்து தாங்க ஆண்டவரே. தேவனுடைய ராஜ்யத்திற்காக நித்திய ஜீவனுக்காக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற ஊழியங்கள் ஆண்டவரே பெருகட்டும் ஆண்டவரே. மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளட்டும். கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி நம்முடைய வருகைக்கு தங்களை ஆயத்தப்படுத்தட்டும் ஆண்டவரே. இறங்குங்கப்பா இறங்குங்கப்பா. எங்கள் தேசத்துக்கு விரோதமாக பிசாசு எந்த தீமையான காரியங்களையும் கொண்டு வராதபடிக்கு ஆண்டவரே எல்லா ஆவியிலையும் சரீரத்திலையும் எல்லா காரியத்திலையும் ஆண்டவரே ஐயா மக்கள் ஆண்டவரே கர்த்தருடைய நீதியின்படி நடக்க உதவி செய்ய விக்கிரகங்களையும் ஆண்டவரே வீணான காரியங்களை நம்பியிருக்கிற மக்கள் உண்மை தெய்வமாகிய உம்மீது தங்களுடைய நம்பிக்கையை வைக்கட்டும் ஆண்டவரே. பாவத்திலே நிலைத்திருக்கிற மக்கள் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. ஐயா ஏழை எளிய மக்களுக்கு இறங்குங்க ஐயா. அவங்களுக்கு நல்வாய்ப்பு தாங்க ஆண்டவரே. அவர்களும் தங்களுடைய ஏழ்மை நிலையிலே இருந்து மாறி ஆண்டவரே பசிக்காக ஆண்டவரே பட்டினிக்காக தீமை செய்யாதபடிக்கு ஆண்டவரே அவர்களும் ஆண்டவரே வாழ்ந்து சுகித்திருக்க ஏழை எளியவர்களையும் நீங்கள் பவிஷித்தரல வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் தேசம் எல்லா காரியத்திலும் முன்னேறி வரட்டும் ஆண்டவரே. படிப்பிலையும் ஆசீர்வாதத்திலையும் ஆண்டவரே தேவ காரியத்திலும் ஆண்டவரே பிள்ளைகள் முன்னேறி வரட்டும் ஆண்டவரே. நீதாமே இறங்குங்க. எங்கள் தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க. எங்கள் தேசத்தை நீங்கள் பாதுகாக்க. எங்கள் தேசத்துக்கு நன்மையான காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. தேசமான நன்மையான காரியங்களை அனுபவித்து மக்கள் சுபித்து இருக்கத்தக்கதாக உம்முடைய வருகைக்கு தங்களை தகுதிப்படுத்தத்தக்கதாக ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. வீணான காரியங்களுக்கும் பாவத்துக்கும் சாபத்துக்கும் எங்களை வேலைக்கு காத்துக்கொள்ளுங்க. உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் எங்களோடு எங்கள் மக்களோடு எங்கள் அதிகாரிகளோடும் ஆண்டவரே நீதிபதிகளோடும் ஆண்டவரே எல்லா மக்களோடும் உம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும். தெய்வ பயம் வெளிப்படட்டும். தெய்வ கிருபை வெளிப்படட்டும் ஆண்டவரே. நீர்தாமே எல்லா மக்களுக்கு மத்தியில் எங்களுடைய தேசத்தை ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டுமாறு கையெடுக்கிற காரியங்களில் உயர்வையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிட வேண்டுமாறு படிக்கிற மக்களுக்கு ஆண்டவரை பாதுகாப்பை தாங்க. படித்து வேலையில்லாத இருக்கிற மக்களுக்கு வேலை வாய்ப்பை தாங்க ஆண்டவரே. தேச நன்மையினாலே நிரம்பட்டும். தெய்வ பயம் வெளிப்படட்டும். எல்லா காரியத்திலும் நாம மையப்படட்டும். துதிகனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். ஆசீர்வதிக்கிற கர்த்தருடைய கரத்திலேயே ஒப்பு கொடுக்கிறோம். வலுவாதபடி எங்களை காத்து உமது பரம சன்னிதானத்திலே எங்களை ஆசீர்வாதமாய் மாசற்றவர்களாய் நிறுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென். இப்போ நம்ம மத்தியில் மேகலா டேனியல் அக்கா புது வருட வாக்குத்தத்த செய்தி நமக்கு பகிர்ந்து கொடுப்பாங்க. எல்லாரும் அப்படியே அமைதியாக இருந்து கேளுங்க. சரியா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் புது வருட வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புது வருடத்துக்குள்ளே கூட பிரவேசிக்க தேவன் கிருபை செய்தாங்கல்ல, ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுறேன். கடந்த ஆண்டில் ஆண்டவர் நம்ம கொடுத்தாங்கல்ல, உன்னை காக்கும்படிக்கு உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் நம்ம கடந்த நாட்களில் நம்ம எவ்வளோ காரியங்களில் நம்ம சோர்ந்து போன நேரங்களில் நம்ம பலவீனப்பட்ட நேரங்களில் மரண தருவாயில் இருக்கும்போது கர்த்தர் நம்மளை காத்து நம்மளை ரட்சித்து நம்மளை பாதுகாத்து வழிநடத்தி வந்தாங்கல்ல, அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுறேன். இந்த ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே கூட பிரவேசிக்கிற கிருபை தந்தாங்கல்ல, இந்த ஆண்டு கூட ஆண்டவர் நம்ம கூட இருந்து நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவர் கிருபை தருவாங்க. இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தத்துக்காக ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரினோடு கூட உணர்த்தி பேசின அந்த வசனத்தையே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஏசப்பா என்னோடு பேசுங்க, இந்த ஆண்டு ஆசீர்வதித்தாங்கன்னு சொல்லி கேட்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ராஜா. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட நீர் பேசுவீராக. இந்த புது ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்க எங்களுக்கு கிருபை தந்தீங்க ராஜா. நாங்கள் எப்படி வாழணும், என்ன செய்யணுன்றதை எங்களுக்கு கற்றுத்தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. தாழ்த்து அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நேச பிதாவே, ஆமேன். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 33ஆம் அதிகாரம்
3ஆம் வசனம், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன். நம்ம ஒவ்வொரு வருஷமும் ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தத்தை தருவாங்கன்னு சொல்லி நம்ம வாக்குத்தத்தத்துக்காக நம்ம ஜோம்னிட்டே இருப்போம் இல்லையா? ஆண்டவர் இந்த வருஷம் வாக்குத்தத்தம் கொடுக்குறாங்க. என்ன வாக்குத்தத்தம் தெரியுமா? நீங்கள் அறியாதது, நீங்கள் எட்டாதது, நம்முடைய வாழ்க்கையில் உங்களுக்கு எட்டாததும் உங்களுக்கு அறியாததுமான பெரிய காரியங்களை ஆண்டவர் நமக்கு செய்ய போகிறாங்களாம். அதான் தாவீது அடிக்கடி சொல்கிறாங்க, கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம யார் யாருடைய வாழ்க்கையில் எதெல்லாம் அறியாது இருந்துச்சு, எட்டாத பெரிய காரியங்களை செய்தாங்கன்னு சொல்லி ஒரு சிலருடைய வாழ்க்கையில் நடந்த காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் நான் நினைக்கிறேன். முதலாவது நம்ம பார்க்க போகிறது ஆதியாகமம் 12 அதிகாரத்திலேருந்து ஒரு சில அதிகாரத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆபிரகாமை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் அவங்களோடு கூட தரிசனம் கொடுக்குறாங்க. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்கள். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றாங்க. இப்போ நம்ம ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, இப்போ இவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, ஊர் என்ற தேசத்தை விட்டு கானான் தேசத்துக்காக போகிறதுக்குன்னு சொல்லி புறப்பட்டு வந்தாங்க. புறப்பட்டு வரும்போது அங்கே என்ன பண்ணாங்க, ஆரோன்லேயே இருந்துட்டாங்க. நல்ல வசதியாக இருந்தவொன்னே அங்கே இருந்துட்டாங்க. ஆனால் ஆண்டவர் பார்த்தாங்க, ஆபிரகாமுடைய அப்பா நான் கானான் தேசத்துக்கு போகணும்னு சொல்லி பரப்பிட்டவர் இங்கேயே நின்றுட்டாங்க, ஆரான்லேயே நின்றுட்டாங்களே. இப்போ என்ன செய்யணும், அந்த ஆபிரகாமை கொண்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நினச்சி, நீ கானான் தேசத்துக்கு நீ போகலையோ நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு நீ என்ன செய்யணும், போகணும், நீ புறப்பட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. ஆபிரகாம் அறியாத ஒரு தேசத்துக்கு போகிறதுக்கு ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிறாங்க. ஆபிரகாம் அழைச்சி சொல்கிறாங்க, நான் ஒன்று ஆசீர்வதிப்பேன், நான் உன் வம்சங்கள் எல்லாம் என்ன செய்யும், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி நிறைய வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாங்க. அப்போ இவனுக்கு ஆபிரகாமுக்கு அதை நினச்சி பார்க்கவே முடியாது. ஏன்னா திருமணமாகி குழந்தை கிடையாது, இங்கேயே ரொம்ப வருடம் நினச்சதாச்சு இருந்தாச்சு, இனி எங்கே போக சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறியாத பாதை, அவங்க எங்கே போகிறோன்னே தெரியாத ஒரு பாதை. ஆண்டவர் சொல்லிட்டாங்க, ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும்னு சொல்லிட்டு அப்படியே நினச்சிட்டாங்க, பரப்பிட்டு வரும்போது ஆண்டவர் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த ஆபிரகாமோடு கூட பேசுவாங்க. ஆண்டவர் எந்தெந்த இடத்துலலாம் தரிசனம் கொடுக்குறாங்களோ அந்த இடத்துல ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தரை தொழுதுட்டு போவாங்க. அருமையான தேவ ஜனங்க, ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்துக்கும் நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். நம்ம மற்றவங்களை நம்ம ஒரு சின்ன ஆபத்துகள் வரும்போது ஒரு காரியம் செய்யணும்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, அவங்க இருக்காங்களா, இவங்களுக்கு தான் நம்ம நினைப்போம். இல்லை, முதலாவது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டுருங்க. அறியாத பாதையில் போனாலும் உங்களுக்கு எட்டாத பெரிய காரியத்தை அவர் செய்வாங்க. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அப்படி தான் பாருங்கள், அறியாத பாதையில் நடந்து போகிறாங்க. பல பிரச்சனைகள் வரதான் செய்யுது. ஒவ்வொரு ராஜாவை சந்திக்கும் போது ஒவ்வொரு பிரச்சனைகள் வரதான் செய்யுது. ஆனால் அந்த பிரச்சனைகளில் எல்லாம் கர்த்தர் கூட இருந்து சொல்கிறாங்க பாருங்கள். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1 வசனம் பாருங்கள். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிரகாமே நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமோ உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார். நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன், மகா பெரிய பலனாக இருக்கிறேன் அப்படின்னாங்க. உடனே சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றுமே கிடையாது, பிள்ளைங்க கிடையாது, யாருமே கிடையாது, எனக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு ஒரு வேலைக்காரங்க இருக்காங்க, உண்மையாக எனக்கு வேலை செய்கிறவங்க இருக்காங்க, அவங்க ஆசீர்வதிங்கன்னா சொன்னாங்க. ஆண்டவர் சொன்னாங்க, இல்லை, நான் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன். வானத்து நட்சத்திரங்களை பாரு, கடற்கரை மணலை பாரு, உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன். நீ எங்கெல்லாம் போறியோ உன் சந்ததியை ஆசீர்வதித்து அந்த பூமியெல்லாம் ஒரு சந்ததிக்கு நான் என்ன செய்வேன்,
கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. 13ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தை பாருங்கள். நீ பார்க்குற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கு இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியை என்ன செய்யும்? எண்ணப்படும். எவ்வளோ ஆசீர்வாதத்தை கொடுக்குறாங்க. குழந்தையே இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ இவன் சொல்லும்போது ஒன்றுமே அறியவே முடியலை. அது அறியாத ஒரு காரியம், எட்டாத ஒரு காரியம். ஆனால் கர்த்தர் சொன்னார் அப்படின்னு சொல்லி அப்படியே விசுவாசித்தாங்க. முதலாவது கீழ்ப்படித்தாங்க, கர்த்தரை நோக்கி பார்த்தாங்க, கர்த்தர் அப்படியே விசுவாசித்து பண்ணாங்க. அந்த விசுவாசத்தினால் அவங்களுக்கு கிடைச்சது என்ன தெரியுமா? ஆண்டவர் அவங்களுக்கு பலனாக இருந்து குடியிருக்கிற தேசத்தெல்லாம் கொடுத்தாங்க. என்னாகமோ 13ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், மோசே இந்த கானான் தேசத்தை பார்த்துட்டு வர்றதுக்காக வேவு பார்க்குறதுக்கு 12 கோத்திரத்துலேருந்து ஒவ்வொருத்தரையும் அனுப்புகிறாங்க. அப்படி அனுப்பும்போது 12 பேர் என்ன செய்கிறாங்க? அவங்க போகிறாங்க. அந்த தேசத்தை அவங்க சுற்றி பார்த்து 40 நாள் ஆகி அவங்க திரும்பி வர்றாங்க. திரும்பி வரும்போது அதில் 10 பேர் சொல்கிறாங்க, அந்த தேசத்துலேருந்து பெரிய கனியை, திராட்சை கனியை கொண்டு வந்து கொடுத்து, அந்த தேசம் நல்ல தேசம், குடியிருப்புக்கு நல்ல தேசம், நல்ல தண்ணி, எல்லாம் நல்லதுன்னு சொல்லிட்டு கடைசியில் சொல்கிறாங்க, அவங்க எல்லாரும் பலசாலிகள், அவங்க எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள், அவங்க முன்னாடி நாங்கள் வெட்டுக்கிளியை போல இருந்தோம், எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது, நம்ம போய் அந்த தேசத்தை என்ன செய்ய முடியாது? சுதந்திரிக்க முடியாதுன்னு சொல்லி அவிசுவாசமான வார்த்தைகளை பேசினாங்க. ஆனால் இன்னொரு 2 பேர் வந்து சொல்கிறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க? கர்த்தர் நம்மளை நிச்சயவாங்க, அந்த தேசத்தை நம்ம கொடுப்பாங்க. என்னாகம 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்கள். கர்த்தர் நம்மேல் பிரியமாய்ந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திர கலகம் பண்ணாதீர்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இறையாவர்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிட்டு கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை. பாருங்கள், எப்படி பாருங்கம்மா, அவங்கக்கிட்ட அந்த 2 பேர் சொல்கிறாங்க, யோசுவாவும் காலேப்பு சொல்கிறாங்க, நம்ம அவங்களுக்காக பயப்பட வேண்டாம். அவங்க காத்த நிழல் அவங்க பேச்சு, அவங்க பராக்கிரமசாலியாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாங்க, அந்த தேசத்தை நமக்கு தருவாங்க, எளிதாக போய் சுதந்திரிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. கர்த்தர் மேல் உள்ள விசுவாசம் பாருங்கள், விசுவாசம். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாங்க, ஆண்டவர் நமக்கு ஜெயம் தருவாங்க அப்படின்னு சொல்லி அருமையான தேவ பிள்ளைங்களே, ஆபிரகாமை அறியாத பாதையில் நடத்தினாங்க. 8வது பெரிய காரியத்தை செய்தாங்க. என்ன காரியம்? 100 வயதான சாரால் என்ன செய்தாங்க? இந்த ஆபிரகாம் குழந்தையை பெற்றெடுத்தாங்க. குழந்தையை பெற்றெடுத்தது மாத்திரம் இல்லை, அந்த பாலும் தேன் ஓடுகிற தேசத்துக்கு இந்த சந்ததிகள் என்ன செய்தாங்க? போய் சுதந்திரிச்சாங்க. அது மாத்திரம் இல்லை, கர்த்தர் ஆபிரகாமுக்கு பலனாக கேடகமாக இருந்து எல்லா சத்துருடைய கையிலிருந்து அவங்கள விடுதலையாக்கி பாதுகாத்து கொண்டாங்க. இன்னைக்கு கூட நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, அவருடைய வார்த்தையை விசுவாசிங்க, அவரை நம்புங்க. அவர் மேலே நீங்கள் நம்பிக்கையாக வைக்கும்போது நீங்கள் அறியாதது எட்டாதமான பெரிய காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் கடந்து போகிற பாதை வனாந்தரமான பாதையாக இருக்கலாம், சத்துருக்கள் உங்களுக்கு முன்னாடி வந்து உங்களை எதிர்த்து நின்றுட்டு இருக்கலாம், எனக்கு நிற்க பலன் இல்லைன்னு சொல்லலாம், உங்களை நிந்திக்கிற ஜனங்கள், நீங்கள் பிரயாணத்தில் தடை பண்ணுகிறவங்க வந்து நிற்கலாம். ஆனால் நீங்கள் பயப்படாதீங்க, கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறாங்க. கர்த்தர் நீங்கள் அறியாதது எட்டாதமான பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறாங்க. இவ்வளோ பெரிய காரியம், எரியோ போல் உள்ள கோட்டையை பார்த்துட்டு இது எப்படி என்னை விட்டு போகும் நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆண்டவரை துதிக்க மாத்திரம் செய்யுங்க, ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பாருங்கள், கர்த்தர் ஒரு ஜெயத்தை கொடுப்பாங்க. 2வது பாருங்கள், ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா யாக்கோப்பை பற்றி சொல்லியிருக்கோம், யோசேப்பை பற்றி சொல்லியிருக்கோம். ஆதியாகமம் 28லேருந்து நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் பார்க்கும்போது யாக்கோப்பு அவனுடைய சந்ததியை பற்றி சொல்லியிருக்கோம். இங்கே யாக்கோப்பு நம்ம அவங்களுடைய கதையை நம்ம பார்த்தோன்னா, ஈசாக்குக்கு 2 பிள்ளைங்க, வாக்குத்தத்தமான பிள்ளைங்க தான். ஈசாக்கு 2 ட்வின்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு பிறந்த குழந்தைங்க. யாக்கோப்பு வந்து அம்மாவுக்கு பிடிக்கும், ஈசாக்குக்கு ஏசா பிடிக்கும். நம்ம வீட்டில் உள்ள பிள்ளைங்கள்லாம் பார்த்து சொல்லுவோம்ல, இவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவன் அவங்க அம்மாவுக்கு தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இங்கே அதே மாதிரி தான். ஈசாக்கு யாக்கோப்பு இந்த ஏசா ரொம்ப பிடிக்கும், ரெபேக்காலுக்கு யாக்கோப்பு ரொம்ப பிடிக்கும். இப்படி இருக்கும்போது முதிர் வயதில் ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னு
வரும்போது ஈசாக்கு ஏசாவை ஆசீர்வதிக்கணும்னு நினச்சாங்க. ஆனால் ரெபெக்காள் யாக்கோப்பை ஏசா மாதிரி ட்ரெஸ் பண்ணி இது பண்ணி நடிக்க வச்சு ஏசாயின் ஆசீர்வாதத்தை எல்லாம் யாக்கோப்பிட்ட ஈசாக்கு ஏசா நினச்சி யாக்கோப்பை அப்படியே ஆசீர்வச்சிட்டாங்க. இப்போ ஏசா வந்துட்டு யாக்கோப்பை பார்க்குறான். அவனுக்கு அப்படியே அவனை கொலை செய்திடணும், என் ஆசீர்வாதத்தெல்லாம் இவன் பிடுங்கிட்டானே, அவனை கொலை செய்திடணும்னு நினைக்கிறாங்க. ரெபேக்கா பார்க்குறாங்க, எப்படியாவது இவனை தப்பு வைக்கணும்னு சொல்லி, நீ இங்கே இருக்காத, நீ ஆரான்கே நீ போய் என் சகோதரன் வீட்டுக்கே பாதான் ஆரான்கே நீ போயிடு அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்புகிறாங்க. ஏசாக்கும் யாக்கோப்பை ஆசீர்வதித்து அங்கே அனுப்புகிறாங்க. இப்போ யாக்கோப்பு எழும்புறாங்க, ஒரு கோலும் தடியுமா நினச்சிறாங்க, இந்த தேசத்தை விட்டு போகிறாங்க. போய் அப்படியே ராத்திரி ஆயிடுச்சு, அப்படியே நினச்சிறாங்க. நடுராத்திரியில் ஒரு ஊரில் அப்படியே போய் படுத்துருக்காங்க. படுத்துட்டு இருக்கும்போது ஆண்டு தரிசனம் கொடுக்குறாங்க. ஒரு ஏணி பரலோகத்துக்கு பூலோகத்தை பூமிக்கு வச்சுருக்குது. அதில் தேவதூதர்கள் ஏறுகிறது இறங்குறதெல்லாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறாங்க. யாக்கோப்பு, நீ பயப்படாத, உன் தகப்பன்ட்ட நான் ஆணையிட்டேன், அந்த ஆணையின்படி உனக்கு நீ படுத்திருக்கிற பூமியை நான் உனக்கு தருவேன். உன் சந்ததியை பூமியின் தூளை போல நான் பெருக பண்ணுவேன். நீ மேற்கையும் கிழக்கையும் இடக்கையும் வடக்கையும் தெற்கையும் நீ என்ன செய்வ, இடங்கொண்டு பெருகுவா. உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லி நிறைய ஆசீர்வாதத்தை கொடுக்குறாங்க. நல்லா தூங்கி முழிக்கிறான். இந்த இடத்துல கர்த்தர் இருக்கிறாருன்னு சொல்லி அந்த இடத்துக்கு பெத்தேல்னு சொல்லி பேர் வச்சாங்க. பேர் வச்சுட்டு இப்போ ஆண்டவரே, நான் கோலும் தடியுமா இந்த இடத்த விட்டு போகிறேன், நான் மறுபடியும் இங்கே வரும்போது நான் நினச்சனோ ஆசீர்வாதத்தோடு வரும்போது நான் இந்த இடத்துல நான் ஜம்ப் பண்ணிட்டு போவேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாங்க. 15 வசனம் பாருங்கள், நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை என்ன செய்ய மாட்டேன், கைவிட மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தத்தை அப்படியே நிறைவேற்றினாங்க. அவன் பாதான் ஆரானுக்கு போனான். அங்கே வந்து தன்னுடைய மாமா வீட்டுக்கு போனாங்க. அங்கே 10 முறை அவங்க சம்பளத்தை மாற்றினாங்க. அப்புறம் அவனை வந்து அப்படியே ஒதுக்கத்தான் ஆரம்பித்தாங்க. ஆனால் ஆண்டவர் வந்து அவனை உயர்த்தி அந்த எல்லா மிருக ஜீவன்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிச்சாங்க. மனைவிக்காக 14 வருடம் என்ன செய்தாங்க, அந்த இடத்துல வேலை செய்தாங்க. பல நெருக்கங்கள், பல கஷ்டங்கள். ஆனால் ஆண்டவரை மாத்திரம் தேடி அப்படியே போனாங்க. தனியாக போகும்போது யாக்கோப்பு தகப்பனை தாயை விட்டு போகும்போது எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். அறியாத பாதை, நான் எங்கே போகிறேன், என்ன பண்ண போகிறேன், நாளைக்கு என்ன நடக்கும், அடுத்த வருஷம் எனக்கு எடுக்கும், நான் எப்படி இருக்க போகிறேன், எதிர்காலம் எப்படி இருக்கும், கேள்விக்குறியோடு தான் போனான். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், யாக்கோப்புக்கு எட்டாத உயரமான காரியத்தை செய்தாங்க. எப்படி செய்தாங்க பாருங்கள். 12 பிள்ளைங்க 2 பரிவாரத்தோடு திரும்பி வர்றாங்க. வரும்போது இங்கே ஏசா கூட அவர் அவனோடு கூட சமாதானமாக வர்றாங்க. ஆனால் அது கூட நம்ம அம்மா பயந்து போய் ஏசா தேவனுடைய சமூகத்தில் போய் விழுந்து கதறாங்க. நீங்கள் என்ன ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே, நீங்கள் என்ன ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி ஒவ்வொரு சின்ன காரியத்துக்கு கர்த்தரை நோக்கி யாக்கோப்பை கூப்பிட்டாங்க பாருங்கள். அவன் எட்டாத உயரமான காரியத்தை ஆண்டவர் செய்தாங்க. யாக்கோப்பு ஏசாவை நல்லா சமாதானம் பண்ணாங்க. மறுபடியும் சொந்த ஊருக்கு வந்தாங்க. ஆண்டவர் 12 பிள்ளைகளையும் 12 கோத்திரங்களாக என்ன செய்தாங்க, ஆசீர்வதித்தாங்க. அவனுடைய பையன் யோசேப்பு பாருங்கள், அவனையும் என்ன செய்தாங்க தெரியுமா, குழிக்குள்ளே கொண்டு போட்டாங்க. அந்நிய தேசத்தில் போய் அடிமையாக விற்று போட்டாங்க, சிறைச்சாலையில் போட்டாங்க. ஆனால் யார் கூட இருந்தாங்க, கர்த்தர் கூட இருந்தாங்க. கடைசியில் அந்த அந்நிய தேசத்தில், எகிப்து தேசத்தில் யாக்கோப்பு முதிர் வயதாக இருக்கும்போது அவனுடைய குமாரன் பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் என்ன செய்யணும் நிற்கிற அளவுக்கு ஆண்டவர் அவனை உயர்த்தினாங்க. அவன் சந்ததியை உயர்த்தினாங்க. அவன் என்ன நினச்சிருப்பான், அப்பா அம்மா விட்டுட்டு பிரிஞ்சுட்டாங்க, எல்லாம் பிரிஞ்சுட்டாங்கன்னு. ஆனால் ஆண்டவர் அவனை கைவிடவே இல்லை. யாக்கோப்பை அவன் சந்ததியை ஆசீர்வதித்து அந்நிய தேசத்தில் கூட ஒரு ராஜாவாக என்ன செய்தாங்க, ஒரு ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் ஒரு பெரிய அதிபதியாக உயர்த்தினாங்க. அது மாத்திரம் இல்லை, பல 1000 ஜனங்களை போஷிக்கிறதுக்கு ஆண்டவர்
அந்த மகனை என்ன செய்தாங்க? பயன்படுத்தினாங்க. இன்னைக்கு உங்களை கூட ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிறாங்கம்மா, பயன்படுத்த விரும்புகிறாங்க. நீங்கள் அறியாத பாதையில் உங்களை நடத்துவாங்க. தனித்து விடப்பட்டிருக்கே நீங்கள் கவலைப்படுறீங்களா? இல்லை, கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறாங்க. அவர் கோலும் தடியும் நம்மளை தேய்ச்சி பாருங்க. அப்படியே தேய்ச்சி உங்கள் சந்ததி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாங்க. உங்கள் சந்ததி உங்கள் கண்ணு முன்னாடியே கஷ்டப்படுறாங்களா? நீங்கள் பயப்படாதீங்க. யாக்கோபு பாருங்க, யோசேப்பு எனக்கு முன்னாடியே அவன் செத்து போயிட்டான், அவனை பீறி போச்சு அப்படிதான் நினச்சிட்டு இருந்தான். ஆனால் கர்த்தர் அவன் எட்டாத ஒரு கயரம் எகிப்து தேசத்தில், அந்நிய தேசத்தில் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உயர்த்தினாங்க. நீங்கள் ஆண்டவரை நோக்கி பாருங்கள், கர்த்தர் உங்கள் சந்ததியை ஆசீர்வதித்து உயர்த்துறாங்க. நம்ம மூணாவது ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். ரூத்துடைய வாழ்க்கையை நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரூத் அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா, இது மோவாபிய பெண். இந்த மோவாபிய பெண் என்ன செய்தாங்கல்ல, பெத்தேலேருந்து வந்த எலிமெலேக்கு அவங்க இவங்க பிள்ளைங்களில் ஒருவனை இவனை திருமணம் பண்ணாங்க. திருமணம் பண்ணி அந்த எலிமெலேக்களுடைய 3 பிள்ளைங்களும் என்ன செய்துட்டாங்க? மரித்து போயிட்டாங்க. இப்போ இந்த வீட்டில் 3 பேர் விதவையாக இருக்கிறாங்க. நகோமி, ஓர்பால், ரூத்து. இந்த 3 பேர் தனித்து விடப்பட்டிருக்காங்க. இப்போ ரூத்தும் தனித்து விடப்பட்ட ஒரு விதவை பெண்ணாக அந்த இடத்துல இருக்கிறாங்க. இப்போ இந்த 3 பேருக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. நகோமி சொல்கிறாங்க, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாக இருக்குது. நான் பெத்தேலை விட்டு நான் இங்கே வந்ததுனால இப்போ கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாக இருக்குது. என் வாழ்க்கையில் கசப்பை கட்டளையிட்டாங்க. நான் இனி இந்த மோவாப் தேசத்தில் இருக்க மாட்டேன், எங்கள் தேசத்துக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மருமக்களை பார்த்துட்டு, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லும்போது ஓர்பால் முத்தமிட்டு போயிட்டாங்க. ரூத் மாத்திரம் என்ன பண்ணாங்க தெரியுமா? யோசித்து பார்க்குறேன், நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேன். இங்கே இருந்தாலும் எனக்கு என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாது, அங்கே போனாலும் என்ன நடக்குன்னு தெரியாது. ஆனால் தன்னுடைய மாமி சொல்கிறாங்க, நான் ஆண்டவரை தொழுதுட்டு இருக்கும்போது ரொம்ப நல்லா இருந்தேன், இப்போ கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாக இருக்குது, நான் தனித்து விடப்பட்டேன்னு சொல்லி. அதனால் நம்ம அவங்க பின்னாடியே போவோம்னு சொல்லிட்டு நகோமிட்ட சொல்கிறாங்க, உங்கள் தேவன் தான் என்னுடைய தேவன், உங்கள் ஜனம் தான் என்னுடைய ஜனம். நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ நான் அங்கே இருக்கிறேன், நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே நான் வரேன். உங்களை விட்டு பிரிஞ்சு போகிறத குறித்து என்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி உறுதியான ஒரு தீர்மானத்தை எடுத்து, தனக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னு தெரியவே தெரியாது, அவள் அறியாத ஒரு பாதையில் கடந்து போகிறதுக்கு ஒரு தீர்மானத்தோடு நினைச்சிடறாங்க. புறப்பட்டு நகோமியோடு கூட போகிறாங்க. அந்த நாட்களில் கோதுமையின் அறுப்பு நாட்களாக இருந்துச்சு. அப்போது வீட்டுக்குள்ளே போன உடனே மாமி கிட்ட சொல்கிறா, நான் போய் கொஞ்சம் கதிர் பொறுக்கிட்டு வரேன். ஏன்னா அடுத்த தேசத்துக்கு வந்திருக்காங்க. முதல்ல அந்த வீட்டில் என்ன நடக்கும் எது நடக்கும் தெரியாது, வீட்டில் ஒருத்தரும் இல்லை. இப்போ நம்ம ஏதாவது வேலை செய்தால் தான் சாப்பாடு கிடைக்கும். அப்போ அந்த நாட்டில் கோதுமை அறுக்கிறதுக்கு வேலைக்காரங்களாக போகணும்னா ஒவ்வொரு வேலைக்காரங்களுடைய அந்த ஒவ்வொருத்தருடைய கையின் கீழே போகணும். இப்போ யாருமே தெரியாது. அதனால் என்ன பண்ணாங்கன்னா, வயலில் அறுத்துட்டு போன பிறகு சிந்திர கதிரையாவது நான் பிறக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகும்போது அங்கே ஒரு வயலில் எல்லாரும் அறுத்துட்டு போகும்போது போய் கேட்குறேன், நான் கொஞ்சம் இந்த சிந்தின கதிர்களை மாத்திரம் நான் பொறிக்கிடட்டுமா அப்படின்னு சொல்லி. உடனே சரி நீங்கள் பொறுக்கிக்கங்கன்னு அவள் கொஞ்சம் நேரம் கூட சோம்பேறித்தனமாக உட்காராமல் இது பண்ணாமல் அவங்க அப்படியே பின்னாடி போகிற கதிரெல்லாம் புறக்கி சேர்க்க ஆரம்பித்தா. பாருங்கள், அறியாத பாதையில் போனால், ஆனால் அங்கே போனாலும் அவள் கர்த்தரை பின்பற்றுவதுக்கு ஒரு தீர்மானம் எடுத்தா. நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் போகிற பாதை உங்களுக்கு ஒன்றுமே தெரியலை, நான் ஒன்றுமே தெரியல, எங்கே போகிறேன் என்ன செய்கிறேன்னே நீங்கள் தெரியல நீங்கள் சொல்கிறீங்களா? அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, கர்த்தரை பின்பற்றுவதுக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. தீர்மானம் எடுத்துட்டு உங்கள் கை முன்னாடி என்ன வேலை இருக்கோ அந்த வேலையை நீங்கள் சுறுசுறுப்பாக நீங்கள் செய்ய படிக்கணும். இந்த ரூத் அப்படி தான் பண்ணாங்க. நல்ல தீர்மானம் எடுத்துட்டு அங்கே போய் சோம்பேறியாக இருக்கலை, அத்தை பார்ப்பாங்க யார் தானே வேலை செய்ய ஆரம்பித்தா. கொஞ்சம் நம்ம சுறுசுறுப்பாக இருந்து நம்ம வேலைகளை செய்ய நம்ம படிக்கணும். சோம்பேறித்தனத்துக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. 3வது பாருங்கள், அவங்க மற்றவங்களோடு சொல்லும்போது அவங்களோடு கூட நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி ஒத்து போய் அவங்ககிட்ட நல்ல மரியாதையாக நடந்துட்டு இருந்தா. அதனால தான் அவங்க சொல்கிறாங்க, இவங்க வந்தாங்க, இந்த பெண்ணு வந்த நேரத்துலேருந்து அவள் அமைதியாக என்ன செய்துட்ருக்கா, கதிர்பறைக்கு இங்கே இருக்கிறா, இப்போ தான் எங்களோடு கூட உட்காந்து சாப்பிட வந்திருக்கிறா அப்படின்னு சொன்னாங்க. அந்த நிலத்தின் உரிமையாளர் வர்றாங்க, எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறாங்க. இந்த பெண்ணையை பற்றி விசாரிக்கிறாங்க. விசாரித்த உடனே கர்த்தருடைய கிருபை
அந்த போவாசுடைய கண்களில் தயவு கிடைக்க பண்ணாங்க. நீ எங்கேயும் போகாத, எங்கள் வேலைக்காரங்களோடு கூட நீ வந்து நீ வந்து இது பண்ண, அவங்களோட நீ சாப்பிடு, தண்ணியை குடி அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எப்படி பாருங்க, நினச்சி பார்த்துருப்பாங்களா? அந்நிய தேசத்துலேருந்து என்ன நடக்குன்னு தெரியாது, நம்ம எப்படி சாப்பிட போகிறோம், என்ன வேலை செய்ய போகிறோம், எதுவுமே தெரியாது. ஆண்டவர் எட்டாத ஒரு பெரிய காரியத்தை செய்கிறாங்க. நல்ல ஒரு திறந்த வாசல் ஆண்டவர் கொடுத்தாங்க. நல்ல ஒரு அனுதினமும் போஷிக்கப்படுறதுக்கு ஆண்டு கிருபை கொடுத்தாங்க. அதான் நகைமை சொல்லும்போது சொல்கிறாங்க, உயிரோடு இருக்கிறவங்களுக்கு மரித்தவர்களுக்கு நியாயம் செய்கிற கர்த்தர் நம்முடைய தேவன், நமக்கு நீதி செய்கிற கர்த்தருமா. நீங்கள் சிறுமியும் எளிமையும் ஆகியிருக்கிறேன்னு சொல்கிறீங்களா? சிறுமியும் எளிமையும் அவனுடைய கூப்பிடுதலுக்கு இறங்குகிற கர்த்தர், அவங்களுடைய நியாயத்தை அவர் தீர்க்கிற கர்த்தர். நீங்கள் சிறுபப்பட்டு இருக்கிறீங்களா, எளிமைப்பட்டு இருக்கிறீங்களா, தனித்து விடப்பட்டு இருக்கிறீங்களா, எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி நீங்கள் கலங்கிட்டு இருக்கிறீங்களா? நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் கலங்காதீங்க. கர்த்தரை மாத்திரம் பின்பற்றுவதுக்கு தீர்மானிடுங்க. நீங்கள் செய்கிற வேலையை நீங்கள் சந்தோஷமாக, நீங்கள் சுறுசுறுப்பாக நீங்கள் செய்யுங்க. கர்த்தரை மாத்திரம் பின்பற்றி அவருக்கு பிரியமாக மாத்திரம் நடந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்வாங்க, உங்களை உயர்த்துவாங்க. எப்படி உயர்த்துனாங்க ரூத்து தெரியுமா? கடைசியில் அந்த வயல் நிலத்தினுடைய உரிமையாளர் போவாசையை திருமணம் பண்ணாங்க. திருமணம் பண்ணினது மாத்திரம் கர்த்தர் அவங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையை கொடுத்தாங்க. அந்த சந்ததியில் தான் இயேசு கிறிஸ்து பிறந்தாங்கம்மா. அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற, உலகத்தின் பாவத்தை சுமந்துட்டு இருக்கிற தேவாட்டுக்குட்டியானவர் அந்த சந்ததியில் பிறந்தாங்கம்மா. அம்மா, நீங்கள் எழுப்பப்படுற சிறுமியாக இருக்கிறேன், என்னுடைய கூப்பிடுதலுக்கு யாருமே செவி கொடுக்க மாட்டேங்காங்க, நீங்கள் கலங்கிட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர்களை கைவிட மாட்டாங்க, ஆண்டவர்களை கைவிட மாட்டாங்க. கர்த்தரை மாத்திரம் பின்பற்ற தீர்மானிடுங்க. அவருடைய வார்த்தை மாத்திரத்தை பிடிச்சுக்கோங்க. அவர் உங்களுக்கு நிறைவான பலனை உங்களுக்கு என்ன செய்வாங்க? தருவாங்க. நீங்கள் அறியாத பாதையில் உங்களை நடத்துவாங்க. அதான் வசனம் சொல்லுது, குருடனை அவன் அறியாத பாதையில் என்ன செய்வாங்களா? நடத்தி ஆசீர்வதித்து வழி நடத்துகிற கர்த்தர். நீங்கள் போகிற பாதை உங்களுக்கு ஒன்றுமே தெரியல, கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. கர்த்தரை மாத்திரம் உறுதியாக பிடிச்சிக்கோங்க. ஆண்டவர் உங்களை நீங்கள் அறியாத பாதையில் நடத்தி உங்களுக்கு எட்டாத பெரிய காரியத்தை செய்வாங்க. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் செய்தாங்க. அறியாத காரியத்தை அவர் செய்து எட்டாவது பெரிய காரியத்தை செய்தாங்க. முடியாதுன்ற நேரத்தில் கற்பத்தின் கனியை கொடுத்து ஆசீர்வதித்து உயர்த்தினாங்க. இன்றைக்கி எல்லாரும் உங்களை கைவிட்டுட்டாங்களா? முடியாத ஒரு காரியத்தை ஆண்டவர்கள் வாழ்க்கையில் முடியச்சுறாங்க. அது மாத்திரம் இல்லை, கானான் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு போனாங்க. சந்ததியாக போனாங்க. நீங்கள் கர்த்தரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் உங்கள் சந்ததியாய் ஆசீர்வதித்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு போனது போல் பரலோகத்துக்கு நமக்கு சந்ததியை கொண்டுட்டு போவாங்க. அதுக்கு ஆயத்தப்படுத்துவாங்க. யாக்கோபை பாருங்கள், அவனுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது. பூமியின் மென்மையான இடங்களில் சுதந்திரித்தாங்க. இன்னைக்கு நீங்கள் கர்த்தரை பிடிங்க, மென்மையான இடங்களில் சுதந்திரிக்க கர்த்தர் கிருபை கொடுப்பாங்க. ரூத்தை பாருங்க, அறியாத பல திக்கற்ற பிள்ளை, தனித்து விடப்பட்ட பிள்ளை, கைவிடப்பட்ட பிள்ளை, ஆண்டவரை பிடிச்சாங்க. ஆண்டவர் அவங்கள உயர்த்தி எட்டாவது பெரிய காரியங்களை செய்து அவளுடைய சந்ததியில் இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா தேவாதி தேவன் என்ன செய்தாங்க? இந்த உலகத்துக்கு வந்தாங்க. நீங்களும் அநேகர் கிறிஸ்துவ வழிநடத்துகிற பிள்ளைகளாக ஜீவிக்க ஆண்டவர் கிருபை தருவாங்க. அப்படியே கண்களை முடிச்சோம் பண்ணுவோமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்க நீங்கள் உதவி செய்திகளே உமக்கு ஸ்தோத்திரம். நீ அறியாதது உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்னீங்க ராஜா. அப்பா, நாளிலே நாங்கள் எங்களுடைய பார்வைக்கு அறியாத காரியத்தில் ஒரு எட்டாத பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறீங்களே, அதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறையா. அந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நீ அற்புதத்தை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறையா. எனக்கு ஒன்றும் தெரியலையே, நான் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி கண்ணீரோடு கூட கவலையோடு கூட வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறையா. அவருடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யும்படியாய் ஜெபிக்கிறையா. இந்த புதிய ஆண்டு பிள்ளைகளுக்கு நன்மையின் ஆண்டாக, ஆசீர்வாதத்தின் ஆண்டாக இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. பெரிய காரியங்களை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செய்யுங்க ராஜா. அதிசயமான காரியங்கள், அற்புதமான காரியங்கள் ஆண்டவரே. கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவன், எண்ண முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நீ செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறேன். அப்படி செய்து உடைய லாபத்தை மகிமைப்படுத்துங்க. ஒவ்வொருடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து உயர்த்துங்க. தாழ்த்து அர்ப்பணிக்கிறேன். கடத்திய துதி மகிமை உமக்கு செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நேச பிதாவே, ஆமேன். ஆண்டவர்களோடு கூட பேசினாங்கன்னு சொல்லி திட்டமாக நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து உங்களுக்கு ஆலோசனை வேணும், ஜெப தேவை இருந்துச்சுன்னா எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஃபோன் நம்பரில். அது மாத்திரம் இல்லை,
நாங்கள் டிவியில் நீங்கள் பார்க்குறீங்க, யூடியூப்பில் பீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் போனீங்கன்னா எப்பவும் அந்த யூடியூப் சேனலில் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கிடலாம். நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுங்க, மற்றவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாங்க. இந்த ஆண்டு நீங்கள் அறியாத எட்டாத பெரிய காரியங்களை செய்து ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வாங்க. தேவனை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்க கூட இருப்பாங்க.